அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு முருங்கை சீசன். இந்த முருங்கை சீசன்ல உங்களுக்கு முருங்கை இலையா இருக்கட்டும், முருங்கை பூவா இருக்கட்டும், இல்ல முருங்கைக்காயா இருக்கட்டும், உங்களுக்கு ரேட் வந்து கம்மியான ரேட்ல கிடைக்கும். ஒரு சிலர் அவங்கவங்க வீட்டிலேயே நீங்க இந்த முருங்கை மரத்த வச்சிருப்பீங்க. நீங்க இந்த முருங்கைய பயன்படுத்தி நெறைய விதமான மதிப்பு கூட்டல் பொருட்கள் நீங்க செய்யலாம். அத செய்றத ஒரு பிசினஸாவே நீங்க தனியாவே கொண்டு போகலாம். இன்னைக்கு அப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளோட செய்முறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முருங்கை சூப் ப்ரீமிக்ஸ் பவுடரோட ரெசிபி. ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க சீரகத்த வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லா மிதமான சூட்ல வறுத்தெடுத்துக்கங்க. அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயிலேயே நீங்க வறுத்தெடுத்துக்கங்க. சீரகம் 3 டேபிள் ஸ்பூன். முருங்கை வந்து இந்த சீசன்ல வந்து உங்களுக்கு விலை மலிவா கிடைக்கும். அப்படி கிடைக்கிற பட்சத்துல அத வந்து மதிப்பு கூட்டி பல பொருட்களா நீங்க சேல்ஸ் பண்ணலாம். சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. அத நம்ம தனியா ஆற வச்சிரலாம். அடுத்ததா நம்ம பாசிப்பருப்பு வறுத்தெடுக்க போறோம். நீங்க முருங்கை சூப் ப்ரீமிக்ஸ் வந்து நெறைய மெத்தட்ல நம்மளால பண்ண முடியும். அதுல ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட் நான் சொல்றது. இந்த பாசிப்பருப்பு வந்து நீங்க 1 1/2 கப்ஸ் எடுத்துக்கங்க. அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்க வறுத்துறணும். நம்மளோட முருங்கை மதிப்பு கூட்டுதல் பயிற்சியில நெறைய முருங்கை இலை, பூ, காய் இது 3யுமே வைத்து செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நம்ம ட்ரெய்னிங் குடுத்திருந்தோம். உதாரணத்துக்கு முருங்கை பூவ வச்சு நீங்க எப்படி மஃபின் பண்ணலாம், முருங்கை பூ பவுடர் வச்சு எப்படி நீங்க ப்ரௌனி பண்ணலாம், அடுத்தது முருங்கை பூவ வச்சு நீங்க எப்படி பிரெட் பண்ணலாம், குக்கீஸு, அது போக நெறையா முருங்கைப்பூ ரசப்பொடி, முருங்கைப்பூ பால் தயாரிப்பு, முருங்கை இலை ரசப்பொடி, முருங்கை இலை சாம்பார் பொடி, முருங்கை இலை இட்லி பொடி, முருங்கை இலையும் பூவையும் சேர்த்து நீங்க மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள், ரசப்பொடி, இட்லி பொடி, இந்த மாரி நெறையா பொருட்கள நம்ம ட்ரெய்னிங் குடுத்திருந்தோம் நம்மளோட முருங்கை இலை மதிப்பு கூட்டுதல் பயிற்சியில. ஸோ இந்த முருங்கை சீசன் இருக்கும்போதே, நீங்களும் வந்து முருங்கைய வந்து நல்லா மதிப்பு கூட்டுதல் பண்ணி, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா பண்ணி, நீங்க அத ஒரு பிசினஸாவே கொண்டுட்டு போலாம். ஆல்ரெடி பிசினஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ உங்களோட பிசினஸ்லயும் இன்க்ளூட் பண்ணி நீங்க கொண்டு போலாம். பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்க வறுத்தீங்கன்னா போதும். கலர் ரொம்ப மாறிறக்கூடாது. மிதமான சூட்ல வறுத்துக்கங்க. நீங்க எது வறுத்தீங்கனாலும் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கங்க. நான் இப்ப இண்டக்ஷன் ஸ்டவ்ல லோவஸ்ட் ஹீட்ல தான் நான் வச்சு வறுக்கிறேன். கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்கக்கூடாது. வறுபட லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிறக்கூடாது. கருகுற வரைக்கும் விட்டுறாதீங்க. அப்புறம் உங்க சூப் ப்ரீமிக்ஸ் பவுடர்ல கருகுன ஸ்மெல் அடிக்கும். இப்ப நல்லா வறுபட்டுருச்சு. அத நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகு. மிளகும் வந்து நீங்க 3 டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கங்க. வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். மிளகு எப்படி நீங்க வறுக்கணும்னா, அந்த வெடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். அந்த சவுண்ட் லேசா வர வரைக்கும் நீங்க வறுத்தெடுத்தீங்கன்னா போதுமானது. இப்ப இந்த மிளகு கூடயே நீங்க வந்து ஒரு பூண்டு பல்லு, ஒரு 30 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. நான் வந்து இப்போ சொல்லியிருக்க குவான்டிட்டிய விட நான் கம்மியான அளவுல தான் நான் செஞ்சு காமிச்சுட்டு இருக்கேன். அதனால மிளகையும், பூண்டையும் ஒண்ணா சேர்த்தே போட்டு வறுத்து எடுத்துட்டேன். நீங்க வந்து தனித்தனியாவே வறுத்து எடுத்துக்கங்க. பூண்ட வந்து நீங்க தோலோட சேர்த்து தட்டி கூட நீங்க வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். எந்தவித மாய்ஸ்டரும் இருக்கக்கூடாது பூண்டுல. பூண்ட வறுக்கும்போது மட்டும் நல்லாவே நீங்க வறுத்தெடுத்துருங்க. ஒருவேள உங்களால பூண்டு வறுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து பூண்டு பொடியா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பொடியா நீங்க ஆட் பண்றீங்கன்னா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பண்ணிக்கங்க. பவுடரா ஆட் பண்றத காட்டிலும் இந்த மாரி வறுத்து நீங்க ஒண்ணா சேர்த்து அரைக்கும்போது, அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து உங்க ப்ரீமிக்ஸ் பவுடருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். டேஸ்ட் நல்லாவும் குவாலிட்டி பெஸ்ட்டாவும் இருந்ததுன்னா, கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட அடிக்கடி வாங்குவாங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. அதையும் எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். இப்ப பார்த்தீங்களா, நம்ம இதெல்லாமே வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இதிலேயே வந்து நம்ம மஞ்சத்தூள ஆட் பண்ணிர்றோம். மஞ்சத்தூள் வந்து 3 டீஸ்பூன் நீங்க ஆட் பண்ணணும். அடுத்தது பெருங்காயம். பெருங்காயத்த வந்து நீங்க கட்டி பெருங்காயத்த நல்லா வறுத்து, அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பொடி பண்ணி வச்ச பெருங்காயத்த தான் நான் வந்து இப்போ ஒரு 3 டீஸ்பூன் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து முருங்கை இலை. முருங்கை இலை வந்து நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படி உங்ககிட்ட பவுடர் இல்லைங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முருங்கை இலைய நல்லா அலசிட்டு, அந்த ஈரப்பதம்லாம் போற வரைக்கும் காய வச்சுட்டு, இந்த வடை சட்டியில போட்டு மிதமான சூட்ல எல்லாத்தையுமே வறுத்தெடுத்ததுக்கப்புறம் கடைசியா வந்து உங்களுக்கு அந்த வடை சட்டி வந்து சூடா இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமிங்ல நீங்க போட்டு அத நல்லா வறுத்துக்கங்க. அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிறணும். பவுடர் ஆகுற ஸ்டேஜ்க்கு வரணும். எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு, அத ஃபுல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வர போறோம். உப்பும் கார்ன்ஃப்ளவரும் வந்து நான் அரைக்கும்போது அப்படியே நான் ஆட் பண்ணிட்டேன். அத நான் உங்களுக்கு வீடியோல காட்டல. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கங்க. நான் சொல்லியிருக்க அளவுகளுக்கு 1/2 கப்பு. எதுக்கு கார்ன்ஃப்ளவர் அப்டின்னா, கார்ன்ஃப்ளவர் தான் நம்ம சூப்ல வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 1/2 கப்ஸ் போட்டுக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அரைச்சுட்டு நான் அப்படியே மிக்ஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியுதா? நான் முருங்க இலைய வந்து பொடி பண்ணி வச்சு அந்த பொடிய தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு,
அதே மாரி கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நான் வந்து கலந்துட்டேன். கலந்துட்டு இத கடைசியா ஒரு மிக்ஸ் நான் குடுத்துக்கிறேன். நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணக்கப்புறம், நீங்க இத அப்படியே நீங்க பேக்கிங் பண்ணிக்கலாம். நீங்க மிஷின்ல குடுத்து அரைச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லா சூடா இருக்கும். ஸோ அத ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க பேக்கிங் பண்ணிக்கங்க. ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் அப்படி இல்லன்னா, ஏர் டைட் பவுச்சஸ்ல நீங்க பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிட்டு உங்களோட லேபிள்லயே என்ன மாரி அவங்க வந்து இத யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க குடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெற்றி நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.